எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஸ் மாறன். ஒரு நாட்டோட கடனை என்னோட சொந்த பணத்தை போட்டு நானே கட்டுறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. என்ன சிறை வைக்கணும்னா அந்த சிறையை கூட நானே தான் கட்டுவேன். அதுக்கு நீங்க சம்மதிச்சாதான் நான் சிறைக்கே போவேன்னு அவர் சொல்றாரு. அந்த நாடும் வேற வழி இல்லாம அதுக்கு சம்மதிக்கிறாங்க. இத்தனைக்கும் அந்த நாட்டுக்கு அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்கு. தனக்காக கட்டப்பட்ட அந்த சிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்க அத்தனை வசதிகளும் அதுல இருக்கிற மாதிரி கட்டுறாரு. அதுல ஹெலிகாப்டர் வந்து இறங்குறதுக்கு ஹெலிபேட், விலை உயர்ந்த கார்கள், மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல், பப்பு, பார்னு எல்லாமே அந்த சிறையில இருக்கு. இதுக்கும் அந்த நாட்டோட கவர்மெண்ட் வேற வழி இல்லாம சம்மதிக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ளேயே இருக்கட்டும், ஒரு நாள் சரியான நேரம் பார்த்து சுத்தி வளைச்சு அவனை கொன்றலான்னு யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல போலீஸ் அதிரடியா உள்ள போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவரு முன்னாடியே பல கிலோமீட்டருக்கு சுரங்கப்பாதை கட்டியிருக்காரு. இதை கேட்கும்போது ஏதோ ஹாலிவுட் படத்தோட கதை மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையாவே ஒரு கடத்தல் மன்னன் இப்படி வாழ்ந்திருக்காரு. அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தழுவிதான் கஞ்சா கடத்தல், போதைப் பொருள் கடத்தல், அதுக்கான யுக்திகள்னு எல்லாத்தையுமே இப்போ வர்ற மூவிஸ்ல எடுக்கிறாங்க. அவரோட பேரு தான் பாப்லோ எஸ்கோபார். அவரு பேரம் பேசின அந்த நாடு கொலம்பியா. வாங்க அவரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். பாப்லோ எஸ்கோபார் 1949 டிசம்பர் 1 கொலம்பியால இருக்க ஒரு கிராமத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே வறுமையான சூழல்ல வளர்ந்த எஸ்கோபாருக்கு எப்படியாவது இந்த நாட்டோட பிரசிடென்ட் ஆயிரணும், அப்படி பிரசிடென்ட் ஆகி எல்லாத்தையுமே மாத்திரணுங்கிற கனவோட படிக்கிறாரு. பெரிய புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில அவருக்கு சீட்டு கிடைக்காம போயிருந்தாலும் ஒட்டாமாங்கிற யூனிவர்சிட்டியில அவருக்கு சீட்டு கிடைக்குது. ஆனாலும் எக்ஸாம் ஃபீஸை சரியான நேரத்துல அவரால் கட்ட முடியல. என்னதான் அது கம்மியான அமௌண்ட்டா இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு அது பெரிய அமௌண்ட்டா தான் இருந்துச்சு. யூனிவர்சிட்டியில எவ்வளவு கெஞ்சியும் எந்த பயனும் கிடைக்கல. என்ன செய்யலாம்னு யோசிக்கிற எஸ்கோபாரோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா கிரிமினலா யோசிக்க ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்ல ஃபேக்கான லாட்ரி டிக்கெட், அப்புறம் மோட்டார் சைக்கிளை திருடி விற்கிறாரு. அதுக்கப்புறம் கல்லறையில இருக்க கிரானைட் கல்ல தோண்டி எடுத்து அதை பாலிஷ் போட்டு நல்ல விலைக்கு வித்து சம்பாதிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட பணமும் குமிய ஆரம்பிக்குது. யூனிவர்சிட்டியில இருந்து படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு வராரு. அவர்கிட்ட பணம் அதிகமா சேர சேர ஃப்ரெண்ட்ஸும் அதிகமாகறாங்க. அதனால நிறைய பிரச்சனைகள், கட்ட பஞ்சாயத்து, அடிதடின்னு வளர்ந்துட்டே இருந்த எஸ்கோபார் முதல்ல கைது செய்யப்பட்டது 1974 தான். இதுக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் பெருசாகும் போது அவருக்கு அறிமுகமான பொருள் தான் கொக்கைன். உண்மையாவே எஸ்கோபாருக்கு முன்னாடியே கொக்கைன்கிற போதைப் பொருளுக்கு கொலம்பிய இளைஞர்கள் அடிமையாகி இருந்தாங்கன்னு தெரியும். கொலம்பியா மட்டும் இல்லாம இது அமெரிக்காவுக்கும் பரவ தொடங்குனுச்சு. அப்போ அமெரிக்கன் பிரசிடென்டா இருந்த நிக்சனுக்கு இது பெரிய தலைவலியை கொடுத்துச்சு. ஆனா அப்போ என்ன நடக்குதுன்னு அவருக்கு எதுவுமே பெருசா தெரியல. கொக்கைன் பிசினஸ கையில எடுத்த எஸ்கோபார் கொஞ்சம் கொஞ்சமா கொக்கைனை கடத்த ஆரம்பிக்கிறாரு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அப்போ இருந்த அதிகாரிகளுக்கு எஸ்கோபார் எப்படி கொக்கைனை கடத்துறாருன்னு அவங்களால கண்டே பிடிக்க முடியல. பெரும்பாலும் கொக்கைனை கடத்துறதுக்கு கர்ப்பிணி பெண்களை தான் யூஸ் பண்ணாரு. ஏன்னா ஏர்போர்ட்ல அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. யாரும் அவங்கள பெருசா செக்கும் பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன பொட்டலமா கொக்கைனை சுருட்டி அதை அவங்கள விழுங்க வச்சு கொக்கைனை கடத்தியிருக்காரு. இந்த மாதிரி சீனை நீங்க பல ஹாலிவுட் படத்துல பார்த்திருக்கலாம். ஏன் சூர்யா நடிச்ச அயன் படத்துல கூட இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும். கடல் வழியா கொக்கைனை கடத்தும் போது டயர் டியூபுக்குள்ள கொக்கைனை வச்சு அதை உப்பு மூட்டைகளோட சேர்த்து கட்டி கடல்ல போட்டுருவாங்க. உப்பு கரைஞ்சதும் டயர் மேல வந்துடும். இந்த சீனை நீங்க நாயகன் மூவில பார்த்திருப்பீங்க. இந்த கடத்தல் மூலமா எஸ்கோபாருக்கு கோடி கோடியா பணம் கிடைக்குது. அந்த பணத்தை வச்சு அவருக்கு மட்டும் சொகுசு பங்களா கட்டல, அவரு வசிச்சிட்டு இருந்த கூவ மாதிரி இருக்கிற அந்த கிராமத்துல கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாரு. படிக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்கிறாரு, ஸ்கூல் கட்டுறாரு, சர்ச், அனாதை இல்லம் இப்படின்னு மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால மக்கள் மத்தியில அவரோட செல்வாக்கு பல மடங்கு அதிகமாகுது. தனி ஆளா ஒரு அரசாங்கத்தையே நடத்திட்டு இருந்த எஸ்கோபார்ட்ட ஒரு சட்டம் மட்டும் இருந்துச்சு. அது என்னன்னா பிளாட்டா ஓ ப்ளோமோ.
இது ஒரு ஸ்பானிஷ் வார்த்தை. இதுக்கு அர்த்தம் என்னன்னா சில்வர் ஆர் லீட். பப்ளோ எஸ்கோபார் கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு அவருக்கு வேண்டிய வேலையை செஞ்சு கொடுக்கணும். அப்படி பணத்தை வாங்கலைன்னா அவங்க கொல்லப்படுவாங்க. இதுதான் அதுக்கான மீனிங். எஸ்கோபார் அவர் கையால எத்தனை பேரை கொன்னு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? தோராயமா 4000 பேர் அவர் கொன்னு இருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாவே அவரு 10,000க்கும் மேற்பட்டவங்களை கொன்னு இருக்காருன்னு அவர் கூட இருந்தவங்களே சொல்றாங்க. இவர் கொல்றதுலயும் பல ஸ்டைல ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவரு கேங்ல இருந்து விலகி போறவங்களோட கார்ல பாம்பு வச்சு அவங்கள கொன்னு இருக்காரு. இதை விட பெரிய சம்பவம் ஒண்ணு இருக்கு. அவரை பத்தின நிறைய ஆதாரங்களை எடுத்துட்டு ஒருத்தர் ஃபிளைட்ல டிராவல் பண்ணியிருக்காரு. அதை தெரிஞ்ச எஸ்கோபார் ஃபிளைட்டுக்குள்ளேயே பாம்பு வச்சு அந்த ஒருத்தருக்காக அந்த ஃபிளைட்ல போன 100க்கும் மேற்பட்டவங்களை பாம்பு வச்சு கொண்டு இருக்காரு. ஒரு பக்கம் எஸ்கோபார் பயங்கரமா வளர்ந்துட்டே இருந்தாரு. ஆனா மறுபக்கம் அமெரிக்கன் கவர்மெண்ட் திணறிட்டு இருந்தாங்க. எப்படி இவ்வளவு இளைஞர்கள் கொக்கைனுக்கு அடிமையானாங்கன்னு அதை ஆராய்ச்சி பண்றதுக்காக அப்போ இருந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் நிக்சன் ஒரு தனிப்படைய களத்துல இறக்கி இருந்தாரு. அவங்க சேகரிச்ச அத்தனை தகவலும் ஒருத்தரை நோக்கிதான் இருந்துச்சு. அவரும் அமெரிக்கால இல்ல, கொலம்பியால இருக்காரு. அவர் யாருன்னு தேடுனா அது வேற யாரும் இல்ல, பாப்லோ எஸ்கோபார் தான். தனி ஆளா இவ்வளவு வேலையை பண்றாரு. கேவலம் ராணுவத்தை வச்சுட்டு ஒரு நாட்டால ஒரு தனி மனிதனை கட்டுப்படுத்த முடியலன்னு கடுப்பான அமெரிக்கா, நீங்க செய்யறீங்களா இல்ல நாங்க இறங்கட்டுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு கொலம்பியா, வெயிட் பண்ணுங்க, நாங்களே இறங்குறோம்னு எஸ்கோபார் தங்கி இருந்த ஏரியாவை சுத்தி வளைக்கிறாங்க. அப்படி சுத்தி வளைச்ச போலீஸ்க்கு ஒரே அதிர்ச்சி. அதிக மக்கள் தொகை இருந்த அந்த ஏரியால 10 வயசு சின்ன பையன் கையில துப்பாக்கி இருக்கு. பெண்கள்கிட்ட கூட துப்பாக்கி இருந்துச்சு. போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க தயாரா இருந்தாங்க. ஏன்னா போலீஸ்லயும் நிறைய பேர் ஏற்கனவே எஸ்கோபாருக்கு விசுவாசியா மாறி இருந்தாங்க. உள்ள போய் தாக்குனா யார தாக்குறதுன்னு பெரிய சிக்கல் இருக்கு. அவங்க கவனிக்காம விட்டதுனால பப்ளோ எஸ்கோபார் ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருந்தாரு. எஸ்கோபாரை காட்டி கொடுக்கறதுக்கு யாருமே முன் வரல. அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் அவர் மேல இருந்த பயம். செகண்ட் ரீசன் அவர் மேல இருந்த விசுவாசம். அந்த ஏரியால இருக்க எல்லாருக்கும் அவர் மூலமா ஏதாவது ஒரு பண உதவி கிடைச்சிட்டே இருந்துச்சு. அமெரிக்கால வெளியாகிற ஃபாக்ஸ் மேகசின் உலகத்துல இருக்க டாப் பணக்காரவங்களோட லிஸ்ட ஒவ்வொரு வருஷமும் வெளியிடுவாங்க. அதுல பப்ளோ எஸ்கோபாருக்கு 7வது இடம் கொடுத்திருந்தாங்க. ஃபாக்ஸ் மேகசினுக்கு கால் பண்ண பப்ளோ எஸ்கோபாரோட பையன், எங்க அப்பாட்ட இருக்க பணம் அந்த லிஸ்ட்ல யார்கிட்டயுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பப்ளோ எஸ்கோபார்ட்ட தேவைக்கு அதிகமாவே பணம் இருந்துச்சு. அவர்கிட்ட இருந்த பணத்தை வேற வேற பகுதியில புதைச்சு வச்சுட்டு அந்த இடத்த மேப்ல மார்க் பண்ணி வச்சிருந்தாரு. அப்படி புதைச்ச பணத்தை எலிகள் கடித்து குதறி நாசமான பணத்தோட அளவு மட்டும் $2.1 பில்லியன் சொல்றாங்க. அது இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட 18,000 கோடி வரும். அவருக்கு சொந்தமா ஒரு ஃபிளைட் கூட இருந்துச்சு. கொலம்பியால இருந்து வேற வேற நாட்டுக்கு தன்னோட பிரைவேட் ஃபிளைட் மூலமா கொக்கைனை கடத்த ஆரம்பிச்சாரு. ஃபிளைட்டுக்கு எரிபொருள் நிரப்புறதுக்கு ஒரு தனி தீவையே வாங்கி வச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 7,000 ஏக்கர்ல ஒரு சொகுசு பங்களாவும் அவருக்கு இருந்துச்சு. அந்த பங்களால அவருக்குன்னு தனியா ஒரு ஜூவை உருவாக்கி வச்சிருந்தாரு. அந்த ஜூல ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு வரப்பட்ட புலி, சிங்கம், யானை இப்படி பல விலங்குகள் இருந்துச்சு. எஸ்கோபாரோட வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருந்துச்சு. கொலம்பியா போலீஸ்னால எதுவுமே பண்ண முடியல. பொறுமையை இழந்த அமெரிக்கா களத்துல நேரடியா இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தெரிஞ்ச எஸ்கோபாருக்கு யாரை நம்புறதுனே தெரியல. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரு கவர்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனி ஆளா 2 நாட்டையுமே அவரால் சமாளிக்க முடியல. ஒவ்வொரு சிட்டிக்கும் மாறிட்டே இருந்த அவரு ஒரு கட்டத்துல தனியாவே தலைமறைவாயிட்டாரு. அவரை பத்தி யாருக்குமே எந்த தகவலும் தெரியல. தாடி வளர்த்து மாறு வேஷத்துல ஒவ்வொரு ஏரியாவா சுத்திட்டு இருந்தாரு. அவரு அவங்க குடும்பத்தை கூட மீட் பண்ணல. ஏன்னா அவங்களையும் போலீஸ் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். கடைசியில அவரு அவங்க அப்பா அம்மா வாழ்ற கிராமத்துக்கு போய் அவங்க அப்பா அம்மா கூடவே வாழ தொடங்குறாரு. காட்டுக்கு போய் விறகு வெட்டுறது, சமைக்கிறது, விவசாயம் பண்றதுன்னு அவர் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. கோடிக்கணக்குல பணம் வச்சு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தாலும் கடைசியில இப்படி எளிமையா வாழ்றதுதான் எஸ்கோபாருக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுதான் அவருக்கு மன நிம்மதியும் கொடுத்துச்சு. அவரோட 44வது பிறந்த நாளை
தன்னோட குடும்பத்தோட கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த நாளும் வந்துச்சு. பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிற தகவல் போலீஸ்க்கு கிடைச்சது. போலீஸும் அதிரடியா உள்ள நுழைஞ்சு துப்பாக்கியை வச்சு சுட ஆரம்பிச்சாங்க. தப்பிச்சு ஓடின எஸ்கோபார் மாடியில இருந்து கீழே குதிக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ் அவரை சுட்டுட்டாங்க. அந்த இடத்திலேயே அவர் உயிரும் பிரிஞ்சிருச்சு. தனி ஒரு ஆளா இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி சொந்தமா பிளைட், அவருக்குன்னு கட்டின சொகுசான ஜெயில், 2 நாட்டோட பகை, இப்படி எல்லாத்தையுமே தன்னோட உள்ளங்கையில வச்சிருந்த உலகத்தோட முதலும் கடைசியுமான மிகப்பெரிய ட்ரக் லார்டு தான் பப்லோ எஸ்கோபார். எவ்வளவுதான் பணம் அவர்கிட்ட இருந்தாலும் எளிமையான வாழ்க்கை தான் அவருக்கு கடைசியில மன நிம்மதி கொடுத்துச்சு. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். See you.